Hello friends, welcome to Frida's Foodie Finds. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட் அண்ட் சூப்பரான ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 பெரிய தக்காளி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நம்ம தக்காளி நல்லா வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயத்தை கூட இந்த மசாலாஸ்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ண ப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறாலில் மேலே பிளாக் கலரில் ஒரு குடல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸை அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொக்குக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இறாலிருந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தண்ணியே ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த தொக்குக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறால்லாம் நல்லா வெந்து இந்த தொக்குக்கான கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். ஒரு பைட் கூட வீணாக்காமல் எல்லாம் காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ப்ரான் தொக்கு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரீடா ஃபுடி ஃபைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.